அவுலியாக்களுடைய அகமியத்தையும் அவுலியாக்களுடைய தத்துவத்தை தாற்பயத்தை நாம் பேசுவதிலோ சொல்லுவதிலோ நாம் பயப்பட தேவையில்லை. இப்படியான கருத்துக்களை நான் பேசினால் நாளைக்கு யாராவது பேஸ்புக்கில் பயான்ல ஒரு துண்டை கட் பண்ணி போட்டு விடுவார்களோ, யாரும் பேசி விடுவார்களோ, ஏத மார்க்கெட் உடைஞ்சு விடுமோ, MTM எல்லாம் வந்து அதை கொண்டன் பண்ணி போடுவார்களோ, ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. போடுபவன் போடட்டும். இதுதான் சத்தியம், இதுதான் கல்வத்து நாயகம் காட்டி தந்த வழி. எதையும் நீ போடலாம். கொண்ட கொள்கையில் இஸ்திகாமத்தாக நான் இருப்பேன். நீ போட்டால் ஒன்று போடாட்டி ஒன்று. இதுதான் கல்வத்து நாயகம், இதுதான் குதுபு நாயகம், இதுதான் தாலையான் நாயகம், இதுதான் எங்களுடைய அவுலியாக்கள். இந்த வழியில் நிற்கிறது தான் சரியான முறையான ஈமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலீஃபத்துல் புகாரி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பைத் படிக்கிறார்கள். என்ன பைத்? கார் 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 காதிரியே காதிரியா பீரே என்கின்ற அந்த பைத். गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. வல்லவன் அல்லாஹுவை புகழ்ந்து வல்லல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருநாமம் நினைத்து அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாய் மாபெரும் தவசீலர் தேவரீர் மௌலாய மௌலல் கௌம் அப்துல் காதிர் கல்வத்து நாயகம் எஜமான் ஆண்டகை அன்னவர்களுடைய கந்தூரி வைபவத்தை அன்னவர்களிலே ஃபனாவாகி கல்வத்து நாயகத்திலே ஃபனாவாகி தான் இந்த இன்சானுடைய உலகத்தில் வாழுகின்ற காலம் வரைக்கும் கல்வத்து நாயகம் எஜமான் ஆண்டகை அவர்களுடைய கந்தூரியை விடாது செய்து வந்த எங்களுடைய ஷேக் நாயகம் தாலையாம் பாவா மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ஆண்டகை எஜமான் அன்னவர்களுடைய தர்பாரிலே தற்பொழுது நாங்கள் இந்த கந்தூரி வைபவத்தை அழகான முறையிலே கொண்டாடி வருகின்றோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மௌலாய மௌலல் கௌம் அப்துல் காதிர் கல்வத்து நாயகம் ஆண்டகை எஜமான் என்பவர்களுடைய மகிமை, அன்னவர்களுடைய இரகசியமான நிலைகள், அன்னவர்களுடைய விலாயத்தின் ஒளித்தனத்தின் கனவி அல்லது அன்னவருடைய குதுபியத்தின் ஆழம் என்பது வெறுமனே அவர்களுடைய வரலாற்றை நாம் படிப்பதின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவுலியாக்கள் எல்லாம் கல்வத்து நாயகம் ஆண்டகை எஜமானுடைய மௌலாயம் மௌலல் கௌம் எஜமானுடைய அந்த அறிவு ஆற்றலை பார்த்து, அவர்கள் அடைந்திருந்த அந்த ஞானத்தை பார்த்து, அவர்கள் அல்லாஹ்வோடு தன்னை மறந்து தன்னை வெறுத்து அல்லாஹ்வோடு ஃபனாவாகிய அந்த நிலையை பார்த்து வழிமாறுகளுக்கு கூட அவர்களுடைய விடயத்திலே தொங்கலெடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் அதுதான் சாஹிபுல் கல்வத் அப்துல் காதிர் மௌலாய கௌம் மௌலல் கௌம் எஜமான் அவர்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய தந்தையார் அல்லாமா மாப்பிள்ளை லப்பை ஆலிம் நாயகம் எஜமான் அவர்கள் எஜமான் ஷாஹுல் ஹமீத் நாயகம் அவர்களிடத்தில் கேட்ட வசீலாவோ அல்லது அவர்களுக்கு கிடைத்த பிரதிபலனோ தெரியவில்லை. அல்லாஹு தஆலா அப்படியான தரஜாவை அந்தஸ்தை கொடுத்திருந்தான். அல்லாமா மாப்பிள்ளை லப்பை ஆலிம் நாயகம் எஜமான் அவர்கள் சென்று கேட்கிறார்கள், நாகூர் அஜ்மீர்
நாகூர் நாயகத்திடத்திலே, எஜமானே, உலகத்துக்கு ஒரு பிள்ளையும் ஆகிரத்துக்கு ஒரு பிள்ளையும் வேண்டும் கேட்கிறார்கள். கேட்டது யாரிடத்தில்? காரணக்கடலிடத்தில். கேட்டது யாரு? நம்மை போன்றவர் அல்ல. இலங்கை திருநாட்டிலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஏற்றோ ஏற்காமலோ கொள்கைகளுக்கு அப்பாலும் இன்று இலங்கை திருநாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தொண்டு செய்வதற்கு, ஹிதுமத்து செய்வதற்கு 100% தகுதியான இடத்திலே இருக்கின்ற அல்லாமா மாப்பிள்ளை இலம்பை ஆலிம் கத்தஸல்லாஹு ஸரஹுல் அஸீஸ் அவர்கள். இலங்கையிலே ஒபிஷியல் ஆலிம் அங்க யாரும் இருக்கல்ல. இந்தியாவுக்கும் அங்க இங்கேயும் போயிட்டு தான் ஓதிட்டு ஆலிமாகி வாரது. ஆலிம்களை இந்த மண்ணிலே அறிவு கலாபீடத்தை பிச்சையாக தந்தது அல்லாமா மாப்பிள்ளை இலம்பை ஆலிம் நாயகம் எஜமான் ஆண்டகை அவர்கள். 300 சொச்சம் பள்ளி வாயில்களை இந்த மண்ணிலே கட்டியவர்கள் அல்லாமா மாப்பிள்ளை இலம்பை ஆலிம் அவர்கள். அன்றைய காலத்திலே ஒவ்வொருடைய வீட்டிலும் ஃபிக்ஹ் மஸ்அலாக்கள், மார்க்க சட்டங்கள் பேசப்பட்டது என்றால் அதற்கு வழிவகுத்தவர்கள் மாப்பிள்ளை இலம்பை ஆலிம் நாயகம் எஜமானவர்கள். மானி என்றும் ஃபத்ஹுத்தையான் என்றும் இப்படி பல கிதாபுகளை, பிரசவ பெண்களுக்காய் பெண் புத்தி மாலை என்றும் தலை ஃபாத்திஹா என்றும் இந்த நாட்டுக்கு அரும் சேவை செய்தவர்கள் அல்லாமா மாப்பிள்ளை இலம்பை ஆலிம் நாயகம் அவர்கள். எஜமானுடைய தர்பாரிலே போய் வசீலா கேட்கிறார்கள். எஜமானிடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே, ஆகிரத்துக்கும் உலகத்துக்குமான ஒரு குழந்தை வேண்டும். எஜமானம் கொடுக்கிறார்கள். எஜமான் மௌலாய மௌலல் கௌம் அப்துல் காதிர் ஹல்வத் நாயகம் ஆண்டகை எஜமானவர்கள் அடைந்த பதவி. சுபஹானல்லாஹ். இந்த வசீலா மாத்திரமல்ல, இந்த உலகம் போற்றும் காப்பியமான, இந்த உலகம் போற்றும் பெருமானாருடைய புகழாரத்தை ஓங்கி ஒலிக்கக்கூடிய பித்ரியா ஷரீஃபுக்கு தஹ்மீஸ் எழுதிய அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி ஆண்டகை எஜமான் அவர்கள் தக்கலைவாழ் பெருமகனார் பீர் சாஹிப் வலியுல்லா நாயகத்தை சந்திப்பதற்கு போகிறார்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனா, எஜமான் ஹல்வத்து நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமே வந்த வலிமார்கள் எல்லோரும் இந்த உலகத்தை வென்றவர்கள், ஞானத்திலே உச்சத்தை அடைந்தவர்கள், மஅரிஃபா என்கின்ற இறையியல் கலையிலே புடம் போட்டவர்கள். அப்படியான மகான்கள் சூபித்துவத்திலே ஊற்றுக்கண்களாய் திகழ்ந்தவர்கள் தான். அந்த அனைவர்களும் தான் எஜமான் மௌலாய மௌலல் கௌம் ஹல்வத் நாயகம் ஆண்டகை அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக சுத்தி 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 வந்திருக்கிறார்கள். போய் கேட்கிறார்கள் சதகத்துல்லா அப்பா அவர்கள், நாயகமே, நிறைய ஆத்மார்த்த ரீதியாக, ஆத்மீய ரீதியாக கவிதைகள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். எல்லோராலும் இதை விளங்க முடியாதல்லவா? இதை எப்படி எல்லோராலும் விளங்குவது? யார் இதை பூரணமாக கற்று உணர்வது என்று கேட்ட பொழுது தக்கலை பீர் சாஹிப் வலியுல்லா நாயகம் ஆண்டகை எஜமான் சொல்லுகிறார்கள் சதகத்துல்லா அப்பாவிடத்திலே, சதகத்துல்லா அப்பாவிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களுடைய பரம்பரையிலே ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்காகவே இந்த கவிகளை நான் படித்ததை போன்று அவ்வளவையும் திட்ட தெளிவாக உணர்ந்து தேரக்கூடிய ஒரு ஞான கடல் உங்களுடைய குழந்தை, உங்களுடைய வம்சத்திலே பிறக்கும் என்றார்கள் தக்கலை பீர் முஹம்மது வலியுல்லா நாயகம் எஜமான் அவர்கள். அப்படி அவுலியாக்களின் சுப செய்திகளோடு எஜமான் ஷாவுல் அமீத் நாயகத்தின் கராமத்தோடு எல்லா வழிமார்களுடைய சங்கமித்த நிலையில் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் தான் அப்துல் காதிர் ஹல்வத் நாயகம் எஜமான் அவர்கள். அருமையானவர்களே, சாமானியமான ஒரு நிலையை அடைந்தவர்கள் அல்ல அவர்கள்.
சாமானியமான நிலையை அடைந்தவர்கள் அல்ல. நாம் சொல்லுகின்றோமே, நிறைய ஞான கிரந்தங்களை, ஞான கருத்துக்களை இந்த உலகத்திலே கற்றுத்தந்த ஒட்டுமொத்த மேதைகள், ரஹியா உலூமித்தீனை தந்த அறிவுக்கடலாம் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஃபுசூசுல் ஹிகமை தந்த ஷேகுல் அக்பர் முஹையுத்தீன் இப்னு அரபி நாயகம் அவருடைய அறிவு சுரங்கம், இதுபோன்று மஸ்னவி ஷரீஃபை தந்த ஜலாலுத்தீன் ரூமி நாயகம் அந்த கருத்துக்கள், அதுபோன்று இப்படியான பெரும் கொண்ட குதுபுமார்கள், கௌதுமார்கள், ஞானிகளின் ஒட்டுமொத்த சங்கமமாக திகழ்ந்தவர்கள் மௌலாய மௌலல் கௌம் கல்வத்து நாயகம் எஜமானவர்கள். தனித்தனியே இல்லை, அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் சங்கமித்த வலியுல்லாதான் மௌலாய மௌலல் கௌம் கல்வத்து நாயகம் எஜமானவர்கள். எல்லார அறிவுக்கு தொங்கல் எடுக்க இது மாதிரி 10 வாழ்க்கை வாழணும் என்றிருந்தால் எஜமான் கல்வத்து நாயகத்துடைய அந்தஸ்து என்ன? எஜமான் கல்வத்து நாயகத்துடைய தகுதி என்ன? எஜமான் கல்வத்து நாயகம் ஆண்டகையின் தத்துவம் தாற்பயம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. அப்படியாப்பட்ட மகானைத்தான் இப்பொழுது நாங்கள் கொண்டாடுகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். அவுலியாக்களுடைய அகமியத்தையும் அவுலியாக்களுடைய தத்துவத்தை தாற்பயத்தை நாம் பேசுவதிலோ சொல்லுவதிலோ நாம் பயப்பட தேவையில்லை. கல்வத்து நாயகம் கற்றுத்தந்த பாடம் அதுதான். கல்வத்து நாயகம் கற்றுத்தந்த பாடம் அதுதான். இப்படியான கருத்துக்களை நான் பேசினால் நாளைக்கு யாராவது பேஸ்புக்கில் பயான்ல ஒரு துண்டை கட் பண்ணி போட்டு விடுவார்களோ, யாரும் பேசி விடுவார்களோ, ஏத மார்க்கெட் உடைஞ்சு விடுமோ, MTM எல்லாம் வந்து அதை கொண்டன் பண்ணி போடுவார்களோ, ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. போடுபவன் போடட்டும், இதுதான் சத்தியம், இதுதான் கல்வத்து நாயகம் காட்டி தந்த வழி. எதையும் நீ போடலாம், கொண்ட கொள்கையில் இஸ்திகாமத்தாக நான் இருப்பேன். நீ போட்டால் ஒன்று போடாட்டி ஒன்று. இதுதான் கல்வத்து நாயகம், இதுதான் குதுபு நாயகம், இதுதான் தாலையான் நாயகம், இதுதான் எங்களுடைய அவுலியாக்கள். இந்த வழியில் நிற்கிறது தான் சரியான முறையான ஈமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியைத்தான் கல்வத்து நாயகம் காட்டி தந்தார்கள். கல்வத்து நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எஜமான் ஆண்டகை அவர்கள் கல்வத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரம் மகான் முஹம்மது பஷீர் வலியுல்லாஹ் என்கின்ற ஒரு பெருமகனார் கல்வத்து நாயகம் அப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரம் வலதுபுறத்தில் 500 புலிகளும் இடதுபுறத்தில் 500 விஷப்பாம்புகளும் கண்ணுக்கு முன்னால் வானம் எட்டுகிற அளவுக்கு பெரும் கொண்ட நெருப்பு ஜுவால்களும் கிளம்பிக் கொண்டிருக்கிறது. கல்வத்து நாயகம் கண்ணை விழித்து பார்க்கிறார்கள், கொஞ்சம் திடுக்கிட்டு விடுகிறார்கள். திடீரென்று இப்படி திடுக்கிடுகிற நேரத்தில் மகான் முஹம்மது பஷீர் வலியுல்லா நாயகம் அந்த இடத்துக்கு தோணுகிறார்கள். தோன்றி சொல்லுகிறார்கள், மகனே, இந்த பாதையில் இது என்ன ஆச்சரியம்? உங்களுக்கு இந்த விளங்குதே கண்ணுக்கு, இது என்ன ஆச்சரியம் இந்த பாதையில்? இதைவிட பல தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதை அனைத்தையும் தாண்டித்தான் இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே மகனே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. கல்வத்து நாயகம் சொல்லி காட்டுவார்கள், துன்பத்திற்கு மருந்து எது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகிறது, இந்த துன்பத்துக்கு மருந்து எது? துன்பத்துக்கு மருந்து, துன்பத்திற்கே நீ மேலும் துன்பம் கொடுக்கின்ற வரைக்கும் இன்பம் நிலையாது. துன்பத்துக்கு இன்னும் இன்னும் நீ துன்பம் கொடுக்காத வரை இன்பம் கிடையாது. ஆகவே அந்த துன்பமே உன்னை பார்த்து வியந்து போகின்ற அளவுக்கு துன்பத்துக்கே துன்பம் கொடு என்றார்கள். என்றால் எஜமான் கல்வத்து நாயகம் ஆண்டகை. அருமையானவர்களே, கல்வத்து நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஆண்டகை பெருமகனார் அவர்கள் லேசான தரஜாவை அடைந்தவர்கள் அல்ல. அன்னவருடைய வாழ்க்கை என்பது, அன்னவர்கள் அடைந்திருந்த தகுதி என்பது யாராலும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத,
யாரினாலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஆத்மார்த்த ரீதியாக தன்னை முழுமையாக அழித்து நான் என்று ஒன்று இல்லை அவனிலே என்கின்ற நிலையை அடைந்து ஃபனாவானவர்கள். அதனால்தான் எஜமான் கல்வத்து நாயகத்துக்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வலிமார்கள் கூட கல்வத்து நாயகத்திடத்திலே ஹாலிராகி அறிவுபடுத்தி கொடுப்பார்களாம். பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வபாத்தான வலிமார்கள் கல்வத்து நாயகம் ஆண்டகை எஜமானவர்களுக்கு அறிவுபடுத்தி கொடுப்பார்களாம். வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. லத்தாயிஃபுல் மினனா இருக்கும் அந்த கிதாபு. எப்படி ஒரு கிதாபை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கல்வத்து நாயகம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அங்கே ஒரு மனிதர் ஹாலிராகின்றார். இப்படி ஹாலிராகின்ற நேரத்தில் கல்வத்து நாயகம் அவர்கள் சிந்திக்கிறார்கள், யார் இந்த மனிதர்? சலாமும் இல்லை, ஒன்றுமில்லை, சும்மா வாரார். சரி, பரவாயில்லை, அவரை கௌரவிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாத்தை சொல்லிவிட்டு, நீங்கள் யார், எதற்காக வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். வந்தவர் சொல்லுகிறார், கல்வத்து நாயகத்திடத்திலே அப்துல் காதிர் அவர்களே, கல்வத்து நாயகம் அவர்களே, நீங்கள் எந்த கிதாபை பார்க்கிறீர்களோ அந்த கிதாபை எழுதியது நான் தான். கிதாபை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது இல்ஹாமியத்துடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு சத்தம் வந்தது. இதோ என்னுடைய அப்துல் காதிர் அவர்கள் இந்த கிதாபை பார்க்கிறார்கள். அவர்கள் இதை பார்த்து முடித்து தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக நீ அங்கே சென்று அந்த கிதாபை பார்ப்பதற்கு உதவி ஒத்தாசையாக இரு என்று என்னை அல்லாஹ் இங்கே அனுப்பி வைத்தான். நான் உங்களுக்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்பார்கள். இப்படியான அறிவு சுரங்கத்தை பெற்றவர்கள் கல்வத்து நாயகம் ஆண்டகை அவர்கள். சில நேரங்களில் சில ஷேகுமார்கள் எஜமான் கல்வத்து நாயகம் ஆண்டகை இருந்த பதவியை கண்டு, தரஜாவை கண்டு, அல்லாஹுவுடைய ஹவராவிலே அவருடைய குருபத்தை கண்டு பல அவுலியாக்கள் தரீக்கத்துடைய ஷேகுமார்கள் அவர்களிடத்திலே வந்து, எங்கட தரீக்கத்தை நீங்கள் ஹிலாபத்தாக எடுத்து இதை வழிநடத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களில் பிரதானமான ஒருவர் தான் நம்முடைய ஷேக் நாயகம் குதுபுல்லா கிதாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகை எஜமானவர்கள். எஜமானவர்கள் கல்வத்து நாயகத்துக்கு முன்னால் ஹாலிராகி சொல்கிறார்கள். பாருங்க கல்வத்து நாயகத்துடைய தன்மையை, அந்த காதல், இருவருக்கும் உள்ள அந்த புரிந்துணர்வு எப்படின்னு பாருங்க. கல்வத்து நாயகத்துக்கு முன்னால் ஹாலிராகி சொல்லுகிறார்கள், அப்துல் காதிரே, காதிரியா தரீக்கத்தை நீங்கள் பொறுப்படுத்தி இப்பொழுது நடத்த வேண்டும். காதிரியா தரீக்கத்தை பொறுப்படுத்தி இப்பொழுது நீங்கள் இந்த தரீக்கத்தை நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது கல்வத்து நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை எஜமானே, எனக்கு வேண்டாம், உங்களோட ஹலீஃபாவாக நான் இருக்க விரும்பவில்லை என்கிறார்கள். எஜமானே, உங்களுடைய ஹலீஃபாவாக நான் இருக்க விரும்பவில்லை, ஹலீஃபா என்கின்ற பதவி எனக்கு வேண்டாம் நாயகமே என்று சொல்லுகிறார்கள். கௌசுனா முஹியுத்தீன் ஆண்டகை எஜமான் கேட்கிறார்கள், இந்த பதவி வேண்டாம் என்றால் மகனே உனக்கு என்ன பதவி வேண்டும்? இந்த அப்துல் காதிர் அந்த அப்துல் காதிராக மாறுகின்ற தன்மை வேண்டும் ஆண்டகையே. ஹலீஃபா பதவியெல்லாம் தேவையில்லை, இந்த அப்துல் காதிர் உங்களை போன்று நீங்கள் அப்துல் காதிராக மாறுகின்ற அந்த தன்மையை எனக்கு தாருங்கள் எஜமானே என்று மௌலாய மௌலல் கௌம் கல்வத்து நாயகம் எஜமான் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் குதுபு நாயகத்தின் மீது வைத்த ஆற்றல் என்ன, அந்த காதல் என்ன, குதுபு நாயகத்தின் மகாம் என்ன, அந்த மகாம் எனக்கு வேண்டும் என்றால் கல்வத்து நாயகம் அடைந்த மகாம் தான் என்ன. சுபஹானல்லாஹ். இந்த தகுதியை அடைந்தவர்கள் கல்வத்து நாயகம் ஆண்டகை எஜமானவர்கள். வருவதற்கு முன்னாலேயே ஒன்றை அறியக்கூடியவர்கள், அதை வைத்து உபதேசம் செய்யக்கூடியவர்கள். அந்த காலத்தில் ஒரு பெரிய மனுஷர் இருந்தார். அவர்
இந்த பகதாது தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்பதாக நான் நினைக்கிறேன். அப்பாஸ் என்பது அவருடைய பெயர். ஹதரமௌத்தை சார்ந்தவர்கள். அப்பாஸ் என்கின்ற ஒரு விலாயத்துடைய மகான். இவர்கள் முழு உலகத்தையும் சுற்றி வந்தவர்கள். இந்த அப்பாஸ் நாயகம் அவர்கள் முழு உலகத்தையும் சுற்றி வந்துவிட்டு அல்லாமா சதகத்துல்லா அப்பா நாயகம் ஆண்டகை அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கீழக்கரைக்கு வருகிறார்கள். இப்படி கீழக்கரைக்கு வருகிற பொழுது சந்தித்து விட்டு சதகத்துல்லா அப்பா நாயகத்தை சந்தித்து விட்டு எஜமான் அவர்களோடு எப்படியோ தொடர்பாகிறது. கல்வத்து நாயகம் எஜமானோடு அவர்கள் சந்தித்து விட்டு போகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார்கள். இந்த உலகமெல்லாம் நான் திரிந்திருக்கிறேன், எத்தனையோ வழிமாறுகளை சந்தித்திருக்கிறேன். மௌலாய மௌலல் கௌம் கல்வத்து நாயகம் அப்துல் காதிர் சாஹிபுல் கல்வத் ஆண்டகை எஜமான் அவர்கள் அடைந்து இப்பொழுது இருக்கின்ற பதவியை போன்று, இந்த தரஜாவை போன்று இந்த உலகத்தில் எந்த வழியையும் நான் காணவில்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு வழியையும் நான் காணவில்லை. அந்த தகுதியிலே கல்வத்து நாயகம் ஆண்டகை இருக்கிறார்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள். இறுதியாக ஒரு செய்தி, அருமையானவர்களே, கல்வத்து நாயகம் எஜமான் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஷேகுடைய ஒரு முரீத் இருந்தார். அந்த ஷேக்கிட்ட போய் அவர் கேட்கிறாரு, எஜமானே, இன்றைய காலத்திலே என்னுடைய ஷேக் நாயகம் அவர்களே, என்னுடைய வயது இந்த காலத்திலே நான் ஒரு குத்துபை கண்ணால் காண வேண்டும், ஒரு குத்துபை என்னுடைய கண்ணால் நான் கண்டு தரிசிக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு ஓதல் தாருங்களே, அந்த ஓதலுடைய பரக்கத்தினால் நான் அந்த குத்துபை காண வேண்டும். அப்படியா, இந்த ஓதலை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று கொடுக்கிறார்கள். கொஞ்ச நாள் அந்த ஓதல் அப்படியே ஓதிக்கொண்டு போகக்குள்ள ஒரு நாள் கனவிலே ஒரு அழகான சின்ன வாலிப பிள்ளை கனவிலே வருகிறார், காணுகிறார். இது ஒரு சின்ன பிள்ளை தானே கனவுல வாரது, அது அவர் பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. நேரம் போகிறது, இன்னும் காலங்கள் ஓதுகிறார்கள். இப்படி போகின்ற பொழுது கல்வத்து நாயகம் ஆண்டகை எஜமான் கனவிலே கண்ட அந்த சின்ன வாலிபரை நேரடியாக காணுகிறார்கள். நேரடியாக கண்டுவார், பெருசாக கணக்கெடுக்கல. இப்படி இருக்கின்ற நேரம் அந்த ஓதலை ஓதி வருகிறார். அப்படி பாதையிலே நடந்து போகின்ற நேரத்தில் கனவில் கண்ட நேரடியாக கண்ட அதே வாலிபரை நிதர்சனமாக காணுகிறார், காட்டப்பட்டவரை நிதர்சனமாக காணுகிறார். இப்படி காணுகிற பொழுது நீ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குத்துபு இதோ இருக்கிறார் என்கின்ற ஒரு ஒளிச்சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது. அதை வைத்து மௌலாய மௌலல் கௌம் கல்வத்து நாயகம் ஆண்டகை எஜமான் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் அவ்வளவு உலகத்தையும் ஆண்ட குத்துபாக, கௌசாக, விலாயத்துடைய மகானாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஃபோபஸ்லேன் பள்ளிவாசலிலே அடங்கப்பட்டிருக்கிற முகமது ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹலீஃபத்துல் புகாரி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எஜமான் கல்வத்து நாயகத்தை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள். கப்பலில் தானே பயணம் போகின்றார்கள். அவர்கள் கப்பலிலே போகின்ற அந்த காலத்திலே ஒரு கடுமையான புயல், காற்று, கடல் கொந்தளிக்கிறது, போக முடியாது. எப்படி போவது? கப்பலை ஓட்டுகின்ற மாலுமி சொல்லிவிட்டான், நீங்கள் உங்களுடைய கடவுள்களிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நிலைமை மோசமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஹனீஃபா கலீஃபத்துல் புகாரி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பைத் படிக்கிறார்கள். என்ன பைத்? கார் 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 காதிரியே காதிரியா பீரே என்கின்ற அந்த பைத் படிக்கிறார்கள். கல்வத்து நாயகம் ஆண்டகை, குதுபு நாயகம் ஆண்டகை எஜமானுடைய பேரிலே தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி படிக்கிறார்கள். அப்படியே ஏதோ ஒரு வகையிலே போய்
இந்தியாவை அடைகிறார்கள், சேருகிறார்கள். அவர் கரையை அடைகிற பொழுது அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். கல்வத்து நாயகம் அவர்கள் உங்களை அழைத்து வருமாறு சொன்னார்கள் என்பதை அழைத்து கூட்டிக் கொண்டு போவதற்கு கல்வத்து நாயகம் ஒருவரை தயார் பண்ணி வைத்திருக்கிறார். போகின்றார். மௌலாய மௌலல் கௌம் எஜமான் கல்வத்து நாயகம் ஆண்டகை கேட்கிறார்கள், நீங்கள் ஓதிய அந்த பைத்தை கொஞ்சம் ஓதுங்கோ, கார்காரன்கிற அந்த பைத்தை. நாயகமே, எனக்கு தெரியாது, மறந்து விட்டது, ஏதோ அந்த நேரத்தில் வந்தது, அதை நான் ஓதினேன் என்கிறார்கள். அப்பொழுது இவர் ஓதிய அந்த பைத்தை எஜமான் மௌலாய மௌலல் கௌம் கல்வத்து நாயகம் ஆண்டகை அவர்கள் படிக்கிறார்கள். எழுதி கொள்ளுங்கள், இனிமேல் உள்ளத்திலே தோன்றுகின்ற எல்லா பைத்துக்களையும் ஒரு பேனை வைத்துக் கொள்ளுங்கள், அதை வைத்து எழுதி கொள்ளுங்கள். உங்களை கையிலே சுமந்து கொண்டு கரையிலே விட்டது கௌசுனா முஹியத்தீன் ஆண்டகை எஜமான் அவர்கள் என்பதாக சொல்லுவார்கள். அதனால் தான் சொல்லுவார்கள், குல்லு குத்துபின் கத்ரத்து மின் பஹரி முஹியத்தீன் என்பதாக கல்வத்து நாயகம் சொல்லுவார்கள். முஹியத்தீன் என்கின்ற கடலிலே, முஹியத்தீன் என்கின்ற கடலில் இந்த உலகத்திலே தோன்றிய அனைத்து குத்துபுமார்களும் ஒரு துளியே என்பதாக சொல்லுவார்கள். ஆகவே அருமையானவர்களே, நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் ஏராளமான தகவல்கள் கல்வத்து நாயகம் எஜமான் ஆண்டகையை பற்றி இருந்தாலும் குறுகிய இந்த வரலாறுகள் நமக்கு போதும். அப்படியான தகுதியை அந்தஸ்தை அடைந்தவர்கள் கல்வத்து நாயகம் ஆண்டகை எஜமான் அவர்கள். அந்த எஜமானுடைய பரக்கத்தினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், மௌலாய மௌலல் கௌம் எஜமான் கல்வத்து நாயகம் ஆண்டகையின் பரக்கத்தினால் எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தருவாயாக, குன்றாத ஈமானை தருவாயாக, குறையாத செல்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எஜமான் அவர்களுடைய எந்த வழியிலே போனார்களோ அந்த வழியில் நாங்களும் செல்வதற்கு எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வமா அலைனா இல்லல் பலா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா